Hi, welcome back to Skapa Home Foods channel. I've come with a very beautiful, interesting and all-time favorite, எல்லாரோட favorite recipe, North Indian gravy premix. Paneer butter masala. Hotel போனாலே நம்ம ஆர்டர் பண்றதில்ல நான் பன்னீர் பட்டர் மசாலா சில்ட்ரனோட எல்லா குட்டீஸோட ஃபேவரட்டும் கூட. அதோட பேஸ் நாங்க கொடுத்துருவோம். This is the product. All you need to do is பன்னீரையும் இதையும் சேர்த்து ஒரு 5 minutes கொதிக்க வச்சீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா இஸ் ரெடி. நீங்கள் வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இதில் ஆட் பண்ணால் ஷெல்ஃப் லைஃப் இருக்காது. அதனால ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் செய்கிறப்போ ஃப்ரெஷ்ஷாக வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ க்ரீமியாக இருக்கும். நான் இந்த டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ க்ரீமியாக நாங்கள் செஞ்சுருப்போம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் மேக்கிங். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 200 grams ஆஃப் பன்னீர், நான் ரெடிமேட் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். அண்ட் I've taken 2 பேருக்கு செய்கிறதுக்கு 5 tablespoons ஆஃப் நார்த் இந்தியன் கிரேவி ப்ரீமிக்ஸ் எடுத்திருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பன்னீர் நான் எப்படி எடுத்திருக்கேன்னு காட்டுறேன். நான் இப்படி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் ஒரு 10 minutes மட்டும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிலருக்கு வந்து இதை பட்டரில் சாட்டே பண்ண பிடிக்கும். பன்னீர் பொதுவாக சாட்டே பண்ணி சாப்பிட்ற ஆட்கள் இருப்பாங்க. பட் எங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஹாட் வாட்டரில் இருந்தால் போதும். எங்களுக்கு இப்படி சாஃப்டாக இருந்தால் தான் பிடிக்கும் பன்னீர். ஸோ நான் இப்படி மட்டும் கட் பண்ணி சுடு தண்ணீர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ஸ் நான் வந்து பன்னீரை பட்டரில் சாட்டே பண்ணாததுனால ஒரு கியூப் ஆஃப் பட்டர், 1 teaspoon ஆஃப் பட்டர், பட்டர் மெல்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அது மட்டும் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 பேருக்கு வர்ற மாதிரி 5 tablespoons எடுத்திருக்கேன். அதை அப்படியே ஆட் பண்ணிடுறேன். தெரியுதா எவ்வளோ க்ரீமியாக இருக்குங்கிறது? டெக்ஸ்டர் தெரியுதா? கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு 5 minutes லிட் போட்டு மூடி வச்சிடலாம். கசூரி மேத்தி, சால்ட் எல்லாமே போதுமான அளவு நாங்கள் போட்டிருக்கோம். எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட். கொதி வந்துருச்சு, பன்னீர் ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 minutes மட்டும் லிட் க்ளோஸ் பண்ணி வைங்க. 5 minutes ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சைட்ஸில் ஆயில் தெரியுதா? டேஸ்ட்காக கொஞ்சமாக பட்டர் மேலே போடுறேன். தேவையில்லைன்னா விட்டுருங்க. தட்ஸ் இட். ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் மேலே போட்டுக்கோங்க. ஸோ பார்த்துருப்பீங்க பன்னீர் பட்டர் மசாலா எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணுன்ட்டு. இது வந்து பேஸ் கிரேவி, நார்த் இந்தியன் கிரேவி. மெனி டிஷ்ஷஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம். நீ பச்சை பட்டாணி போட்டு செய்யலாம், பொட்டேட்டோ போட்டு செய்யலாம், பாலக் பன்னீர் செய்யலாம், இதில் ஈவன் பட்டர் சிக்கன் செய்யலாம். ஒன்லி தட் நீங்கள் சிக்கன் செய்கிறதா இருந்தால், பட்டர் சிக்கன் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் பட்டர் ஜாஸ்தியாக போட்டு சிக்கன் நல்லா அந்த பட்டர்லேயே சாட்டே பண்ணி கொஞ்சம் நேரம் சிக்கனை வேக விடுங்க. பாதி வெந்ததுக்கப்புறம் யூ ஆட் திஸ் கிரேவி அண்ட் சம் வாட்டர் அண்ட் லெட் த சிக்கன் குக் இன் தட் கிரேவி. அதுக்கேற்ற அளவு தண்ணி விட்டுருங்க. சரியா? குக்கர்லாம் வச்சிடாதீங்க, கடாயிலே பேன்லேயே வச்சு மூடி வைங்க. ஒரு 5-10 minutes ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ஸோ வெரி வெரி டேஸ்டி. யூ ஹாவ் டு ட்ரை திஸ். தேர் ஆர் சோ மெனி ஆப்ஷன்ஸ் தட் யூ கேன் ட்ரை இன் திஸ். நாட் ஜஸ்ட் பன்னீர் பட்டர் மசாலா. வெரி குட் சைட் டிஷ் ஃபார் ஜீரா ரைஸ் ஒரு சப்பாத்தி, ஃபுல்காஸ், வாட் எவர். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணலாம். ஒரு கெஸ்ட் வராங்க, ஈவினிங் டின்னருக்கு செய்யறதுக்கு நிறைய டைம் இல்லை, டக்குன்னு செய்யணும்னாலும் திஸ் will be very very handy for you. Do try and let us know. Thank you.